சார் இல்ல சார் இங்க எல்லாருமே குடும்பமாவே இருக்கோங்க சார். ஆனா அந்த பயமே யாரும் பட வேண்டாங்க. மோடி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வரப்பிரசாதமா கொடுத்திருக்காரு. தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த பிரதமரை இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கிடையாது. லக்கில் கிடைச்சதா சொல்றது பாக்கியம். ஒரு ஆன்மீக பயணமா எடுத்துக்கலாம். அனைவரோடும் பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த காதி தமிழ்ச்சங்கம் வந்து பிளான் பண்ணி பண்ணாலும் ஒரு பெர்ஃபெக்டான இதுவா இருக்கு. யாத்திரை. வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? வணக்கம் சார், என் பேர் காந்திமதிங்க சார். எந்த ஊருமா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் சார். நீங்களும் வள்ளிக்கும்மி? நான் வள்ளிக்கும்மி பழகிருக்கேன் சார். இப்ப அரங்கேற்றம் பண்ணி இப்ப இவங்களோட சேர்ந்து தான் வந்திருக்கீங்களா? நான் தனி சார். நான் தனி. நீங்க வேற ஒரு குழு? நான் வேற தனி இளங்கலை கிராமிய. ஓ ரவி சார் சந்திச்சதுல, விஜய் டிவி ரவி சாரை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்களாம் பாப்போமான்னு எங்களுக்கே தெரியல. நைட் பார்த்தோன்னு ஒரே ஹாப்பி. கொடுத்தவங்க ஒரு கிஃப்ட் எங்களுக்கெல்லாம். இப்ப வந்துமா உங்க குடும்பத்துல வேற யாரும் இதுக்கு முன்னாடி காசி சார் போயிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி அக்கா போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போயிட்டு வந்தாங்க. தமிழ் செல்வத்துல தான் போனாங்க. அதுக்கு மேல பாட்டி தாத்தா அந்த அளவுக்கு வசதி இல்ல சார். இது எங்களுக்கு பெரிய கிஃப்ட். உங்க ஜெனரேஷன்ல உங்க அக்கா போயிருக்காங்க, அடுத்து நீங்க போறீங்க. நான் போயிருக்கேன் சார். இந்த அனுபவத்தை பத்தி உங்களோட நீங்க ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும்ல, காசிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். எனக்கு எப்பவும் அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம போவோமா அப்படின்னு நான் நினைப்பேன் சார். வீட்டுல சொன்னாலும் பயந்துக்குவே போறது. இப்ப இங்க வந்தோன்னே இவ்வளவு அரங்கேற்றம் இவ்வளவு ஒரு இது பண்ணிருக்கேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குது. இப்ப வந்துமா உங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவா ஒரு கேள்வி. சரி சார். இப்ப நீங்க எல்லாருமே தனித்தனியா வந்திருக்கீங்க. ஆமாங்க. இப்ப வீட்டுல வந்து அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ உங்க கூட வரல. ஆமாங்க சார். நீங்க வந்து தனிமையா உணர்றீங்களா? சார் இல்ல சார், இங்க எல்லாருமே குடும்பமாவே இருக்கோங்க சார். அதாவது புதுசா ஒரு உறவுகளை சந்திச்சு உறவுகளை நிறைய உறவுகள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஒரு 200 நம்பர்ஸ் வந்தாச்சு சார். எல்லாருமே ஃப்ரெண்டுங்க. எல்லாம் அண்ணன் அக்கா அம்மா தாத்தா தங்கச்சி எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சார். அவ்வளவு அட்டாச்மென்ட் சார். ஃபேமிலில பிரதர்ஸ் வந்து கேட்டு பண்ற மாதிரியே இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன வேணுமா என்ன வேணும் ஒரு சீட்டுங்க. நாங்கெல்லாம் 4 பேர் 4 இடத்துக்கு இருந்தவங்க சார். நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துக்குங்க அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருந்தும் சரி, எல்லாத்துலயுமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறாங்க சார். அப்புறம் அந்த ஃபுட்டு வழங்குறவங்க கூட சரி, வெறும் ஃபுட்டு மட்டும் வழங்கினா போதும் கூட அவங்க போலாங்க. ஆனா அனுசரணை வேணுமாமா, நல்லா இருக்காமா ஃபுட்டு, தண்ணி வேணுமா, டீ வேணுமா அப்படின்ட்டு அவ்வளோ அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களாங்க சார். அந்த அன்பை கலந்து கொடுக்குறாங்க சார். அதுதாங்க சார். அந்த மோடி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறப்ப அந்த ஊர் கட்சிக்காரங்க வந்தாங்க, வந்து அவங்களால முடிஞ்சதை சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. இது சம்பந்தமா உங்களோட கருத்து சார்? அது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவங்க வந்து அவங்க வேலையை விட்டு எங்களை வந்து என்னென்ன வேணும்னு கேட்டு, சௌகரியம் எல்லாம் இருக்கா, எல்லா சௌகரியம் இருக்குதான்னு கேட்டுட்டு எங்களோட நின்று அவங்களோட ஸ்டீல் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிம்மா. நிறைய பேர் வந்து அங்க போனா தனியா இருக்கோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க சார். ஆனா அந்த பயமே யாரும் பட வேண்டாங்க. இங்க அவ்வளவு வந்து செக்யூரிட்டி, அவ்வளவு சேஃபு, முன்னாடி பின்னாடி அவ்வளவு பாதுகாப்பு. அந்த லேடிஸ் ஜென்ஸுங்கிற அந்த இதெல்லாம் இல்ல, அண்ணன் தம்பி அந்த உறவுகள் வந்து இங்க மறுபடியும் வந்து நம்ம ஃபேமிலி மறுபடியும் இன்னொரு ஃபேமிலி பாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இந்த செய்தி வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்காக தான் இந்த பைட்ஸ் உங்கள்ட்ட இருந்து எடுத்து கண்டிப்பா எல்லாருமே ஒரு சான்ஸ் கிடைச்சா அது மிஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவாங்க சார். நாங்க பயப்படாம வரலாங்க. அது நம்ம இது எல்லாருமே எந்த வயதினரா இருந்தாலுமே பயப்பட வேண்டாங்க. எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி இங்க இருக்கு. அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. எதுக்குமே பயப்பட வேண்டாம் தான் நான் என்னோட அனுபவத்துல. இப்ப பாதி அனுபவம் கூட இல்லைங்க, இந்த அனுபவத்திலேயே சொல்றேங்க. நான் இன்னும் போயிட்டு திரும்பி வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் என்ன சார்? எந்த ஊர் சார்? தட்சிணாமூர்த்தி, திருப்பூர், காங்கேயம் ரோட், நல்லூர்ல இருந்து வர்றேங்க சார். இப்போ உங்க வீட்டுல நீங்க தான் முதல் முறை காசி போறீங்களா, இல்ல ஏற்கனவே உங்க அப்பா அம்மா எல்லாம்? இல்லைங்க, அப்பா அம்மா வீட்டுல யாரும் போனதில்லை. ஆனா காசி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்துலதான் இந்த காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிறது. இப்போ உங்க அப்பா அம்மா மூதாதையர்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க. இது அரசாங்கம் மூலியமா கிடைச்சிருக்கு. அரசாங்க கெஸ்டா நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? இது கிடைச்சதே வந்து ஒரு பெரிய பாக்கியமா. அந்த மோடி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்தணும். தமிழ ஹிந்துவே கிடையாது,
இந்து மதத்துக்கும் தமிழனுக்கும் தொடர்பு கிடையாதுன்றாங்க. தமிழ்நாடு வேறு, வட இந்தியா வேறெல்லாம் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது பேசுகிறவங்க எது வேணாலும் பேசலாங்க. ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய புராண கதைகளையும் நிறைய இதுலையும் படிச்சிருக்கிறாங்க. அது தமிழ் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னீங்கன்னா அது இந்தி இல்லை, அது மொத்தமாக வந்து பார்க்கலாம். மதம் தாண்டி நம்முடைய கலாச்சாரம் சனாதன தர்மமாக பலாயிரம் வருஷமாக நம்மளுடைய கலாச்சாரம் இருந்துட்டு இருக்குது. தமிழ் மொழிக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்த பிரதமரை இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த பிரதமர் மட்டும் எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக தான் தமிழ் மொழியை தூக்கி சுமக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இது தமிழ் வந்து அவருடைய பாணியில ரொம்ப ஆதிமொழியா இருக்கு. இதை வந்து உலகம் பூராமே இருந்திருக்கு. இன்னைக்கும் தமிழ் மக்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. அதனால தமிழ் கலாச்சாரத்து மேல அவருக்கு ஒரு ஈடுபாடு, ஓட்டுக்காக எல்லாம் இல்லை. அது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்து. நன்றி சார். என் பேர் தினேஷ் பாபு சார், மதுரையிலேருந்து வரேன். காசிக்கு போகிற அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். காசிக்கு வந்து போகணும்னு சொல்லி எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ஆசை சார். ஆனால் அதுக்கு வயசு வரணும், நம்ம சூழ்நிலைக்கு அமையலை. ஆனால் எதிர்பாராத விதமாக நமக்கு இந்திய அரசாங்கம் மோடி ஐயா பண்ணி கொடுத்ததுனால நல்ல ஒரு எனக்கு ஒரு சொல்லணும்னா லக்கில் கிடைச்சதான் சொல்றது, பாக்கியம் புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்திருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரும் சொந்தக்காரங்க கிடையாது, எக்ஸப்ஷன் ஒரு 2 பேர் தவிர. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்திருக்காங்க. இப்போ உங்களையும் நான் பல தடவை பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு பேட்டி எடுப்பீங்கன்றதே எனக்கு பெரிய ஒரு விஷயம். அது போகிறதுக்குவே நமக்கு ஒரு லக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே இதெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கேன் சார். இன்னொன்று ஏற்கனவே நான் சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்தில் இதில் போயிருந்தேன். நான் அப்பவே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு. நான் அங்கே வேண்டது சோம்நாத்தை வேண்டது கண்டிப்பாக காசின்னு வந்துச்சுன்னா எனக்கு வேணும் அப்படின்ற உண்மையிலே எனக்கு கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும். ரொம்ப பாக்கியம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி நம்ம மட்டும் வந்தா மட்டும் போதும் சார். ஒவ்வொரு வருஷமும் பண்ணி அடுத்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம வட இந்தியாவில் போய் நம்ம பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி வட இந்தியாவில இருந்து இதே மாதிரி வர ஆளுங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ராமேஸ்வரம், கும்பகோணம், மதுரை அவங்களையும் கொண்டு வந்து காமிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா மட்டும் போதும், அவங்களும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஆதரவு நம்ம வேணுங்கிற ஆதரவு நம்ம தெரிவிக்கணும் சார். வணக்கம் சார், என் பேர் கணேசன், சென்னையிலேருந்து வரேன். நான் சென்னையில் எங்கே இருக்கீங்க சார்? சென்னையில் திருநின்றவூரில் இருக்கேன். வெரி குட் சார். சார் இதுதான் உங்களுக்கு காசி முதல் பயணம்? முதல் பயணம், இது வாழ்க்கையில் முதல் பயணம். உங்கள் குடும்பத்தார் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் இல்லை, யாரும் போனதில்லை. முதல் முறையாக நான் தான் போகிறேன் குடும்பத்தில். சார், இந்த பயண அனுபவத்தில், இந்த பயணத்தில் மத்திய அரசாங்கம் தமிழர்களுக்காக இந்த விஷயத்தை செய்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக பயணமாக எடுத்துக்கலாம். இது தமிழர்கள் வார்த்தை ரொம்ப வருஷமான இருக்கிறது. இந்த இதை வந்து இந்த மொழிக்காக அவர் கொடுக்குற ஒரு ப்ரியாரிட்டியாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்தியை வளர்க்கறதுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. மூணாவதாக வந்து காசிக்கும் நம்மளுக்கும் இருக்க தொடர்பை மேலும் வந்து நிலைநிறுத்துறதுக்கான ஒரு சான்ஸாக. நன்றி சார். உங்கள் பேர் என்னம்மா? பத்மினி சார். எந்த ஊருமா? சேலம். உங்களுக்கு காசிக்கு இது எத்தனாவது யாத்திரைமா? ஃபர்ஸ்ட் பார்த்தா 2வது யாத்திரை. எப்படி? ஃபர்ஸ்ட் டூருக்கு போயிருந்தேன். சரி சரி. இது வந்து இப்போ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்க? 4 மாசம் முன்னாடி சார். ஓ, 4 மாசம் முன்னாடி தான் போனீங்க. காசி இப்போ எப்படிமா இருக்கு? காசி நல்லா இருக்கு சார். முன்ன எப்படி இருக்கிறது தெரியாது. இல்லை, உங்க சொல்லியிருப்பாங்கல்ல முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க கொஞ்சம் இதா இருக்கும், சுமாரா தான் இருக்கும். இப்போ வந்து மோடி வந்த வாட்டி நல்லா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் நல்லா கிளீனா இருந்தது, நல்லா இருந்துச்சு சார். உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்திருக்காங்களாமா? ரிலேட்டிவ் யாரும் வரல சார். யாரும் வரல. நீங்க தனியா தான் வந்திருக்கீங்க? தனியா தான் வந்திருக்கேன். எதுவும் பயமா உணர்றீங்களா? இல்ல பயம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்குது. பாதுகாப்பா உணர்றீங்களா? பாதுகாப்பா இருக்குது. இங்க பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? சகோதர சகோதரிமா நல்லா பழகுறாங்க சார். உணவு தண்ணி எல்லாம் கரெக்டா கிடைக்குதா? கரெக்டா இருக்கு. ஏற்பாடு பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி இது சொன்னது. சார், உங்க பேர் சார்? அருள்ராஜன் சார். தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூர்ல எங்க சார்? தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட் ரோடு சார், மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கேன். ஓ, வெரி குட் சார். உங்களுக்கு வயசு என்ன சார் ஆகுது? 34 சார். 34 வயசுல எப்படி சார் காசிக்கு போகணும்னு தோணுச்சு?
இது தமிழ் சங்கமம் சொல்லும்போது இன்னொரு கல்ச்சர், அதாவது காசி அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்டோட கல்ச்சரை தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அங்கே வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறனால அப்ளை பண்ணி நான் வந்தேன். வெரி குட் சார். ஆன்மீக பயணம் ப்ளஸ் அதே சமயம் அந்த கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரையும் காசி போயிருக்காங்களா சார்? போயிருக்காங்க, அப்பா அம்மாவெல்லாம் போயிருக்காங்க சார். எவ்வளோ வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் போவாங்க எப்பவுமே. போவாங்க இல்லை கடைசியாக அவங்க வந்து எந்த வருஷம் போனாங்க. போன வருஷம் போனாங்க. இப்போ பழைய காசிக்கு புனரமைக்கப்பட்டதுக்கு முன்னாடி போயிருக்காங்களா? புனரமைக்கப்படுறதுக்கு முன்னாடி போகல, புனரமைக்கப்பட்ட பின்னாடி தான் போனாங்க. ஓகே 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 ஓகே. இந்த அனுபவத்தை பற்றி உங்களுடைய விஷயத்த சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இங்கே ட்ரெயினில் போகும்போதே ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து மாவட்டங்களை தாண்டி அனைவரோடவும் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. புதிய உறவுகள், புதிய நட்புகள்னு ஒரு புதிய அனுபவத்தை இந்த பயணம் எங்களுக்கு வழங்குது சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம், நான் ஜெயகாந்த். எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? நான் ஷோலிங் ஏர்போர்ட். உங்கள் ஏஜ் என்ன சார்? அது என்னோட ஏஜ் வந்து 32x2 பாதி தான் சொல்லுவேன். அது என்ன 32? 54 27 தான் சொல்லுவேன். அப்போ நான் 20 + 39 சொல்லவா சார்? இந்த 50-52 வயசுல நீங்க எத்தனை தடவை காசிக்கு போயிருக்கீங்க சார்? 2019 போயிருக்கேன். அப்போ புறநமைக்கல ரொம்ப சந்தா இருந்தது. ஸோ இப்போதான் அந்த போட்டோ எல்லாம் பார்த்தேன் புறநமைச்சுட்டு. ஸோ பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஆன்மீகமாக. அந்த காலத்துல சுகாதாரம் எப்படி சார் இருந்துச்சு? காசி ரொம்ப ரொம்ப கங்கையில ரொம்ப சரியே இல்லை. நான் போனதில்லை. 2019 வந்து அந்த சந்து வழியே போறது வந்து ரொம்ப இதுவாகுது. திரும்பவும் காசிக்கு வரணுங்கிற எண்ணத்தை ஏற்படுச்சு அப்போ ஆமா, அப்போ வந்ததுனாக்க அந்த புறநமைச்சதுனால வரணும்னு ஒன்றும் அதிகமாச்சு இல்ல. அப்ப அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இல்லை. காசிக்கும் தமிழர்களுக்கும் உறவை மேம்படுத்தணும்னு பிரதமர் மோடி செஞ்சிருக்கிற இந்த காசி தமிழ் சங்கத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த காசி தமிழ் சங்கம் வந்து பிளான் பண்ணி பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்டான இதுவா இருக்கு. அந்த மேம்பாடுகள் இன்னும் வளரணும். அதே மாதிரி அது வளரணுன்ற எண்ணம் வந்ததே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மேம்படுத்துதல்ன்றதை விட அதோட வளர்ச்சி அடையதை தான் சொல்லணும். இதை அது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கலந்த மாதிரி வராங்க, எல்லாருமே கலந்த மாதிரி இருக்காங்க, அனைத்து வயதினரும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பயன்படணும். அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணுன்ற. நன்றி சார், நன்றி சார். யாத்திரை